சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம், அவர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள், மலேரியா தொழிலாளர்கள், நகர் பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதான தொழிலாளர்கள், இந்த வாகனங்கள் அனைத்தும் மின்கல வாகனங்கள். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புயல், மழை, வெள்ளம் என என் நேரமும் இது பற்றிய மேலும் விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். ஷாம், வணக்கம். சென்னை மாநகராட்சியின் கீழ் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கின்றார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த குடியிருப்பு வழங்கக்கூடிய திட்டத்தையும் தொடங்கி வைக்கின்றார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இந்த வீட்டு கழிவுகளை அகற்றும் பணியில் ஒப்பந்த பணியில் அடிப்படையிலே பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் முதற்கட்டமாக கார்கில் நகர் திட்ட பகுதியிலே 500 குடியிருப்புகளும், பெரும்பாக்கம் திட்ட பகுதியிலே 500 குடியிருப்புகளும் என மொத்தமாக 1000 குடியிருப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஆணைகளை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளர்களின் குடும்பங்களின் எதிர்கால நலன் மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த 2 தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை முதலமைச்சர் இன்று வழங்குகிறார். மேலும் தூய்மை பணியாளர்களுடைய குடும்பத்தினர் சுயமாக தொழில் செய்வதற்கு ரூபாய் 3.5 லட்சம் வரை மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் தொடங்கி வைக்கின்றார். மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் 25 பயனாளிகளுக்கு மொத்தம் திட்டத்தொகையான 46 லட்சம் ரூபாயில் 16 லட்சம் ரூபாய் மானிய தொகையினை முதலமைச்சர் இன்று வழங்க இருக்கிறார். இவ்வாறு தூய்மை பணியாளர்களுக்கான வீடு வழங்குதல், அவர்களுக்கான அந்த பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தற்போது தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். இதுல மேலும் குறிப்பாக தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1260 நபர்களுக்கு அவர்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகையுடன் உயர்கல்வி படிப்பதற்கு தேவையான அந்த வசதிகளையும், கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்வதற்கான ஆணையையும் இன்றைய தினம் வழங்குகின்றார். சமீபத்தில் துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில அவர்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அவர்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அதில் தற்போது சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த முக்கியமான கோரிக்கைகளுக்கான ஆணைகளை தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கின்றார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.